தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 17/1/2016 ஞாயிற்றுக்கிழமை அசுவதி நட்சத்திரம் இரவு 12:53 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு உழவர் திருநாள். உழவர்களாலே இந்த உலகம் புனிதமடைந்தது. உழவு தொழில்தான் நல்ல மேன்மையான தொழில் என்று வள்ளுவர் சொல்லி வைத்திருக்கிறார். எனவே இன்று உழவர்களுடைய திருநாள் என்பதனாலே உழவர்களை போற்ற வேண்டும். அடுத்து இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த நாள். எனவே அவரையும் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அவரது அரசியல் வாழ்க்கையையும் நாம் சிந்திக்க வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த தேதி 17, 1, 7, 8. 8னுடைய ஆதிக்கத்திலே பிறந்து யாருக்கும் எட்டாத அளவுக்கு புகழ்பெற்ற உயரத்திலே சென்ற அந்த எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவை நாம் போற்ற வேண்டும். வெற்றிக்கு 8 என்பது அவரது வாழ்க்கையில் நாம் கண்கூடாக அறிந்த உண்மை. அதனால்தான் ஒரு சிலர் சொல்வார்கள், நான் பிறந்த தேதி 8, எனக்கு இப்படி இருக்கிறதே அப்படி இருக்கிறதே என்பார்கள். உங்களுக்கு முன் உதாரணமாக நீங்கள் புரட்சித் தலைவரை எடுத்துக் கொள்ளுங்கள். 17 என்பது 1, 7 இணைகின்ற 8. எனவே 8லே பிறந்தால் இந்த கலியுகத்திலே வெற்றிக்கு 8 என்பதற்கேற்ப வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றி வந்து கொண்டே இருக்கும் என்று நான் தெரிவிப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்று அவரையும் நாம் போற்ற வேண்டும், அவரையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து, இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, முன்பு சொல்லியதனுடைய தொடர்ச்சியாக ஒரு செயல் செய்கின்ற பொழுது ஒரு தெய்வத்தின் பெயரை சொல்லிவிட்டு செய்ய வேண்டும். சில பேர் ஒன்று ஏதாவது செய்கிற போது சிவா சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எதை சொன்னாலும் சரி முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. காரணம், அவர்கள் அந்த தெய்வத்தின் மீது பற்று வைத்திருக்கிறதுனால. அப்படி பற்று வைத்திருக்கிற தெய்வத்தின் பெயரை சொல்லிவிட்டு அந்த காரியத்தை தொடங்கினால் அந்த காரியம் சிறப்பாக முடியும் என்பது காலம் காலமாக உள்ள நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் நமது மனித வாழ்க்கையை வழிநடத்தி செல்கிறது. நம்பிக்கையே மனிதனது சாதனம், அதை நடத்தி வைத்து காட்டுவதே ஜாதகம். 9 கோள் வாழ்க்கையினில் சேருமே, இதை உணர்ந்தவர்க்கு வெற்றி வந்து கூடுமே என்று கவியரசு கண்ணதாசன் ஒரு முறை என்னிடம் சொன்னார். பொதுவாக இந்த 9 கோள்களால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் கிழமையின் அடிப்படையிலே ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்கிறோம். ஞாயிறு என்று சொன்னால் சூரியனை கும்பிடுவோம். நட்சத்திரம் என்று சொன்னால் அசுவதி என்று சொல்வதனாலே அதற்குரிய கேது விநாயக பெருமானை வழிபாடு செய்கின்றோம். செய்யும் செயல்களுக்கென்று இருக்கிற தெய்வத்தில் விஷ்ணு பெயரை எப்பொழுதெல்லாம் சொல்ல வேண்டும் சொல்லியிருந்தேன். அதாவது தூங்கி எழுந்திருச்ச உடனே ஹரின்னு சொல்லணும், வெளியிலே செல்கிற பொழுது கேசவான்னு சொல்லலாம், சாப்பிடுகிற பொழுது கோவிந்தான்னு சொல்லணும், தூங்குகின்ற பொழுது தூங்க தொடங்குகின்ற பொழுது மாதவான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மருந்து சாப்பிடுகிற பொழுது என்ன சொல்லணும்? மருந்து சாப்பிடுறான், அப்படி மருந்து சாப்பிடுகின்ற பொழுது விஷ்ணுன்னு சொல்லணுமா? விஷ்ணு பேரை சொல்லிட்டு சாப்பிட்டா சாப்பிட மருந்தாலே நமக்கு உடல்நலம் சீராகும் அப்படிங்கிறார். அதே போல சிலரது வாழ்க்கை லவ்வில் ஆரம்பித்து ஸ்டவ்வில் முடிவடைகிறதுன்னு ஒரு கவிஞர் எழுதினார். இந்த காதலை பற்றி ஒரு கவிஞர் எழுதுகிற போது சொன்னார், காதலிலே வெற்றி பெற்றால் கழுத்திலே கயறு தொங்கும், காதலிலே தோல்வியுற்றால் கயரிலே கழுத்து தொங்கும்னு ஒரு கவிஞர் எழுதினார். பொதுவாக பல விவாகங்கள் இன்றைக்கு விவாகரத்திலே முடிந்து கொண்டிருப்பதற்கு காரணம், மன முறிவு ஏற்படுவதற்கு காரணம் ஒற்றுமை இல்லாமல் விட்டுக் கொடுத்து செல்லாமல் இருப்பதனாலேதான் அப்படி ஏற்படுகிறது. விவாகம் விவகாரத்தில் முடியாமல் விவாகரத்திலும் முடியாமல் இருக்க வேண்டுமானால் விவாகம் செய்கின்ற பொழுது காயத்ரி சுலோகம் எல்லாம் சொல்வார்கள், காத்தியாயினி மகாமாயை என்ற ஒரு சுலோகம் சொல்வார்கள். அதற்கு பின்னாலே அந்த திருமணம் செய்து தாலி கட்டுகின்ற பொழுது பிரஜாபதி என்ற பெயரை உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதுபோன்று செய்தால் அந்த திருமணத்தால் தம்பதியர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும், ஒத்துப்போகிற தன்மை உண்டாகும். யுத்தம் செய்கிற பொழுது இப்ப யுத்தம் வர்றதில்ல, பாரத யுத்தம் அது யுத்தம் வந்துச்சு. இப்ப பொதுவாக சண்டை சச்சரவு வருது, ஒரு வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு சண்டை வருது. அப்படி சண்டை சச்சரவுகள் வந்தால் அந்த சண்டையிலே வெற்றி பெற வேண்டும், அவர்களோடு அல்லது சமரசம் ஆக வேண்டும் அப்படின்னா சக்கரதாரியை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். சக்கரதாரியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா அந்த சண்டை சச்சரவிலிருந்து நமக்கு விலகக்கூடிய வாய்ப்பு வந்து விடுமா. வெளியிலே கிளம்புகின்ற பொழுது, ஒரு புது முயற்சிக்கு கிளம்புகின்ற பொழுது திரு விக்ரமானு சொல்லணுமா, திரு விக்ரமானு சொல்லிட்டு கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. அதாவது விஷ்ணுவுக்கு எத்தனையோ பேர் இருக்கு, சகசரநாமம்னு சொல்றாங்க, 1008 பேர் இருக்கு, அஷ்டோத்திரம்னு சொல்றாங்க. ஆனால் அந்த பேரில் எதை சொன்னால் எப்ப பலன் கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும்ங்கிறத முன்னோர்கள் அறிந்து வைத்திருந்து வரிசைப்படுத்தி வைத்திருப்பதைத்தான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இதே போல கெட்ட கனவு கண்டால் என்ன சொல்ல வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து நாளைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள், தடைகள் விலகும், தனலாபம் கிடைக்கும், எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள்.
இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பலம் பெற்று இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே வரவு வந்து சேரும். அதற்கான உத்தியோகம் போன்றவற்றிற்கு ஏற்பாடு செய்திருந்தால் அது கிடைக்கும். விலையுந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் செல்லும் நாள் இந்த நாள். ரிஷபராசினியர்களே, ஊதிய உயர்வால் உள்ளம் மகிழும் நாள். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு இப்பொழுது கிடைக்கப் போகிறது. என்ன இருந்தாலும் சனியின் பார்வை இருப்பதால் உடல் நலத்தில் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு திடீரென குறைபாடுகள் உருவாகலாம். மாற்று வைத்தியத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்ள இயலும் என்றாலும் கூட மருத்துவ செலவு உண்டு. அஞ்சல் வழியில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூட அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். குருவின் பார்வை இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். மிதுனராசினியர்களே, வரவும் செலவும் சமமாகின்ற நாள். வருமான பற்றாக்குறை இன்றைக்கு ஏற்படலாம். என்ன இருந்தாலும் 3 ராகு, முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டைகள் ஏராளமாக இருக்கும். உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். உடன் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். நேற்றைய சேமிப்பு இன்றைக்கு கரையலாம். இருந்தாலும் அது கைகொடுத்து உதவும். வாங்கல் கொடுக்கல்களில் விழிப்புணர்ச்சி இல்லை என்றால் ஏமாற்றத்தையே சந்திக்க நேரிடும். இன்று மாலை நேரத்தில் வரும் பயணத்தை மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள். கடகராசினியர்களே, நினைத்ததை முடித்து நிம்மதி காணுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. செய்தொழில் லாபம் சிறப்பாக கிடைக்கும். ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு போன்றவைகள் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த விதத்திலேயே வந்து சேரலாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குறுக்கீடு சக்திகளால் நெருக்கடி அதிகரிக்கும் நாள். இன்றைக்கு ஜென்மராக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்கள் ராசிநாதன் 6 சஞ்சரிக்கிறார். எதிர்ப்பு, வியாதி, கடன் எனப்படும் இடத்தில் ராசிநாதன் சஞ்சரித்தால் எதிரிகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கலாம். மறைமுக எதிர்ப்புகள் உண்டு. கடன்கள் இருக்கலாம். வியாதிகளும் வந்து சேரும். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள அதிகாலையிலேயே சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இறை நாமத்தை சொல்லி பூஜித்தும் செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாகவே இருக்கும். வீண் விரயங்களும் ஏற்படும். பொதுநலத்தில் இருப்பவர்கள் வீண்பலிக்கு ஆளாக நேரிடும். விழிப்புணர்ச்சியோடு இருந்தால் இன்றைக்கு எதையும் சமாளித்து விடலாம். துலாம் ராசி நேயர்களே, முன்னேற்றம் காண முன் யோசனையுடன் செயல்பட வேண்டிய நாள். 2 சனி இருப்பதால் எதையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்ய இயலாது. முன் யோசனை உங்களுக்கு தேவை. அருகில் இருக்கும் வயதானவர்கள், பெரியோர்கள், நல்ல நண்பர்களிடம் ஆலோசனை பெறுவதுதான் நல்லது. 2 சுக்கிரன் இருப்பதால் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். என்ன இருந்தாலும் 12 வந்து குரு இருக்கிறார். எனவே விரயங்கள் ஏற்படும். யாரால் என்று சொன்னால் உடன்பிறப்புகளால். உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, செல்வ வளம் பெருகும் நாள். செல்வாக்கு உங்களுக்கு மேலோங்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வளர்ச்சி கூடும். தொழிலில் இருந்த சிறப்பான பலன்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து சேரப்போகின்றது. சனி சுக்கிர சேர்க்கை இருப்பதனால் வாங்கல் கொடுக்கல்களில் உங்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாகவே லாபம் கிடைக்கலாம். விஐபிக்கள் அதிகாலையிலேயே வீடு தேடி வந்து நல்ல தகவல்களை சொல்லப் போகின்றார்கள். பாதையில் இந்த கட்டிடப் பணி மீதியும் தொடரும். பூமி விற்பனையால் அல்லது பூமி வாங்க விற்க எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, புதன் உங்கள் ராசியில் வீற்றிருக்கிறார். மாமன் மைத்துனர் வழியில் உங்களுக்கு மங்கள நிகழ்வு நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கும். அந்நிய இனத்தார் மதத்தாரின் ஒத்துழைப்போடு எண்ணிய காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். பண தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் செல்லும். மகர ராசி நேயர்களே, எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். எதை தொட்டாலும் யோசித்து செய்வதுதான் நல்லது. சூரிய பலம் குறைவாக இருக்கிறது. அஷ்டமாதிபதி வலிமையடையும் இந்த நேரத்தில் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களால் தொல்லை ஏற்படலாம். பொருட்களை விலையுயர்ந்த பொருட்களை கையாளுகின்ற பொழுது கவனம் செலுத்துங்கள். வீண் விரயங்கள் அதிகரிக்கும். இந்த நாளில் விழிப்புணர்ச்சி தேவை. கும்பராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும் நாள். உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு சம்பந்தமாக ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். கல்விக்காக எடுத்த முயற்சியும் கைகூடும். பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் வந்து சேரப்போகிறது. மீனராசி நேயர்களே, குரு பார்வை படுகிறது. எனவே கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள்.
அதிகாலையிலேயே நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. கட்டிடம் கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியிலும் அனுகூலம் கிடைக்கும். வாகன யோகம் உண்டு. பயணங்களாலும் பலன் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.